திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவனறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை முதற்கண் வழங்கி தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த தெய்வ திருநிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த திருமூர்த்தங்களிலே இன்றைய தினம் முருகப்பெருமானுக்குள்ள தெய்வீக நாமங்களிலே ஓம் வாரகோன் மத்த பங்க மூர்த்தியே நமக என்று ஒரு மந்திரம் வருகிறது. எல்லாம் ஒரு மந்திரங்கள். ஆகவே இந்த வாரகோன் மத்த பங்கமூர்த்தம் என்பது எப்படி முருகப்பெருமானுக்கு வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. பல பேருக்கு இந்த விடயங்கள் விளங்குவதில்லை. ஆனால் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் சிறப்புகளை இதுக்குள்ளாலே நாங்கள் பார்க்கிறோம். முன்னொரு காலத்தில் காசிப முனிவர் இருந்தார். எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும் காசிப முனிவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காசிப முனிவருக்கு 13 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது அந்த காலத்திலே அப்படி முனிவர்கள் தங்களுடைய ஆற்றலாலே அப்படி வைத்திருந்தார்கள். பெண்களும் விரும்பி அதை ஏற்றுக்கொண்ட நிலைமைகள் இருந்திருக்கிறது. இந்த 13 மனைவிகளில் திதி அதிதி என்ற 2 மனைவிகள் மிக முக்கியமாக பேசப்படுவார்கள். இதிலே இந்த அதிதி என்ற மனைவி தனக்கு நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும், நல்ல லட்சணங்களோடு தங்களுக்கு பேரும் புகழையும் தரக்கூடிய நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் என்று விரும்பி இறைவனை வழிபட்டு கொண்டு நோன்பிருந்தவள். ஆனால் திதி என்றவள் அப்படியல்ல. தனக்கு அசுரத்தனமான பிள்ளைகள் பிறக்க வேண்டும், அந்த அசுரத்தனமான பிள்ளைகள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு பெரிய சாதனைகள் படைக்க வேண்டும் என்று திதி விரும்பினாள். பொதுவாகவே எந்த பெற்றோரும் நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் சில காலங்களிலே பிள்ளைகள் பிழைத்து போய்விடும், அது முன்பினை பயன் என்று சொல்லுவார்கள். இந்த திதியானவள் காசிப முனிவரோடு கூடக்கூடாத காலத்திலே கூடுவதற்கு அழைக்கிறாள். ஏனென்றால் அசுரத்தனமான பிள்ளை பெறுவதற்காக. அந்த காலத்திலே சொல்லுவார்கள், புராணங்கள் சொல்வதிலே பொய்மை கிடையாது. புராணங்களை வைத்துக்கொண்டு பல விஞ்ஞானிகள் ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் அதிகம் புராணத்தை வைத்து, புராணக்கதைகளை வைத்து, புராணங்களில் இருக்கிற செய்திகளை வைத்து ஆய்வு செய்து நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர், மிகச்சிறந்தொரு விஞ்ஞானி. இந்த ஒளி வேறுபாடு, தேவ உலகம், மண்ணுலகம், விண்ணுலகம் பற்றிய ஆய்வுகளெல்லாம் நிறைய செய்திருக்கிறார். அப்போ இந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிற போது அவர்கள் புராணங்களில் சொல்லப்படுற விஷயங்களிலே பல உண்மைகள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். புராணங்கள் சொல்லுகிறது, இந்த காலத்திலே ஒரு திருமணமான பெண்ணும் ஆணும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் பிள்ளைகள் பிறப்பது எப்படி வேலை செய்யும் என்ற விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த புராணங்கள் சொல்லுகின்ற விதியின்படி அந்திக்காலத்திலே, அதாவது சந்திக்காலம், அந்திக்காலம் அது சந்திக்காலம், இரவுமல்ல பகலுமல்ல என்று சொல்லப்படுகிற மாலை 6 மணி நேரங்களிலே ஆணும் பெண்ணும் கூடக்கூடாது என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களிலே கூடினால் பிறக்கிற பிள்ளைகள் அசுரத்தனமான குணத்தோடு அசுரத்தனமான லட்சணத்தோடு பிறப்பார்கள் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேறு வேறு பல நியதிகளும் சொல்லி இருக்கிறது புராணங்கள். அதுகளில் விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்கிறது என்பதை பல ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அந்திக்காலத்தில் காசிப முனிவரை கூடுகிறாள். இதனால் அவளுக்கு 2 அசுரத்தனமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்போ ஒன்று இரணியன்,
இரணியன் என்றால் பொன்னிறமான கண்ணை உடையவன், அவன் இரணியன். இன்னொருவர் இரணியாக்ஷன். இரணியன் இரணியாக்ஷன் என்று சொல்லி 2 அசுரத்தனமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்ப ஆனால் அதிதி நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்கிறார். ஆனால் எல்லாரும் காசிப முனிவருக்குத்தான் பிறந்தவர்கள். ஒரு தந்தைக்கு பல பிள்ளைகள் பிறக்கும், 3, 4, 5 பிறக்கும். ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே குணமுடையவர்களாக இருப்பதில்லை. நீங்கள் பார்க்கலாம், சில நேரம் மூத்தவன் தருதலையாக இருப்பான், இளையவன் நல்லவனாக இருப்பான். சில நேரம் நடுவில் பிறந்த பிள்ளைக்குள்ள பொல்லாதாக இருக்கும், மற்ற பிள்ளை நல்லதாக இருக்கும். அதெல்லாம் அவர்கள் செய்த முன்வினை கர்மாவின்படி வரும் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு அப்பனுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வேறுபட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 5 பேரும் ஒரு மாதிரி இல்லை. இங்கே இந்த திதியினுடைய பிள்ளைகள் அசுரத்தனமாக வளர வேண்டும் என்பதுதான் தாயினுடைய எண்ணம். தாயினுடைய எண்ணத்திலும் வேலை இருக்கிறது. என்றால் அவள் தாய்ப்பாலை கொடுக்கிற போது, வளர்க்கிற போது, சீராட்டுகிற போது என்னென்ன எண்ணத்தோடு சீராட்டுகிறாளோ அந்த எண்ணத்திலே தான் பிள்ளை வளரும். ஆகவே இந்த தாயினுடைய எண்ணமும் விபரீதமாக இருக்கிறது. தந்தையிடம் கல்வி கற்ற இந்த இரணியன் இரணியாக்ஷன் ஆகிய 2 பேரும் ஒரு முரட்டுத்தனமாக வளர்கிறார்கள். தந்தையிடம் கேட்கிறார்கள், நாங்கள் அதிக சக்திகளை பெற வேண்டும் என்று. அவர் என்ன செய்கிறார்? தந்தை தானே, தனக்கு பிறந்த பிள்ளை தானே. ஆகவே அவர் வழிகாட்டுகிறார், தவத்தை செய்தால் நீங்கள் பெரும் வரங்களை பெறலாம். ஆகவே இவர்கள் 2 பேரும் இறைவனை குறித்து கடும் தவம் செய்கிறார்கள். அப்படி கடும் தவம் செய்து இறைவனிடமிருந்து அழியாத பல வரங்களை பெற்று மிகவும் சிறந்த ஒரு வீரர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்கள்கிட்ட யாரும் நெருங்க முடியவில்லை. வரங்களை பெற்ற பின்பு அசுர குணத்துக்கு இருக்கிற இயல்பான இயல்புக்கேற்ப அவர்கள் அசுரர்கள் தேவர்களை நல்லவர்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்கள். மிக பயங்கரமான துன்பங்களை நல்லவர்கள் சந்திக்கிறார்கள். இதிலே இரணியனுடைய கதையை நாங்கள் இந்த இடத்திலே விடுவோம், அது வேறொரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். இரணியாக்ஷனை எடுத்துக்கொண்டால் இரணியாக்ஷனும் இந்த மாயாவாத கொள்கையிலே ஊறித்திளைத்தவன். தத்துவங்களிலே எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது. மாணிக்கவாசகரே சொல்லுவார், மிண்டிய மாயாவாதம் எனும் சண்டமாரதம் என்று குறிப்பிடுவார் தன்னுடைய திருவாசகத்திலே. மிண்டிய மாயாவாதம் எனும் சண்டமாருதம். எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது. அவைதிக தத்துவங்கள் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது, சமணம் இருக்கிறது, உலகாயுதம் இருக்கிறது, புறப்புறச்சமயம், அகப்புறச்சமயம், இப்படி நிறைய இருக்கு. ஆனால் எத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் முடிந்த முடிவாக தெளிந்த தெளிவாக சொல்லுவது சைவ சித்தாந்தம் என்ற தத்துவம்தான் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாயாவாத கொள்கை இரணியாக்ஷனுக்கு பிடித்து கொண்டதால் நானே பிரம்மம் என்று அவன் நினைக்கிறான். இந்த மாயாவாத கொள்கை பொதுவாக அத்வைதத்தை, சங்கராச்சாரியாருடைய அத்வைதத்தை மாயாவாத கொள்கை என்று சொல்வார்கள். சங்கராச்சாரியார் மாயை அங்கே பயன்படுத்துகிறார், மாயை தோற்றம் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் வச்சுக்கொண்டு மற்றதுகளை நிராகரித்து பிரம்மத்தை முதன்மைப்படுத்துவதை அவருடைய அத்வைத சிந்தனைகளிலே நீங்கள் பார்க்கலாம். அவை அத்வைதத்தை மாயாவாதம் என்று குறிப்பிடுவது உண்டு. அந்த மாயாவாத கொள்கை ஏகான்மவாத கொள்கை, ஏக இறை கொள்கையை கொண்டது. மற்ற எல்லாத்தையும் நிராகரித்து முதன்மைப்படுத்தும். ஆகவே இந்த மாயாவாத கொள்கையிலே ஊறித்திளைத்த இரணியாக்ஷன் நினைத்தான், நானே பிரம்மம், நான் தான் பெரியாள், என்னத்தான் எல்லாரும் கும்பிடணும், என்னத்தான் எல்லாரும் அடிபணியணும், நான் சொல்றதான் சட்டம், இப்படி நடந்து கொண்டார்கள். இந்த உலகத்திலும் பல பேர் இப்படி மாயாவாத கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள், கீழ்நிலையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். பல பேர் நினைக்கிறார்கள் தங்களுடைய பிறவியின் நோக்கத்தை உணராது செயற்படுகிற மாயாவாதிகளாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாயாவாத கொள்கையில இரணியாக்ஷன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற போது யாரும் அந்த கொள்கைக்கு எதிராக இருந்தால் அவன் தண்டித்து விடுவான். கடுமையான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவன் செய்து விடுவான். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு நாராயண பக்தர் அவர் அந்த இரணியாக்ஷனுடைய அரண்மனைக்கு வந்து விட்டார். அவர் எப்போதும் நாராயண துதி பண்ணுபவர். அன்றைக்கு ஏதோ அவர் கஷ்டகாலமோ என்னவோ தெரியாது, பூமாதேவி நாயகனாகிய லக்ஷ்மி நாராயணர் தான் பெரியவர், ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொண்டார். இது இரணியாக்ஷனுக்கு பொல்லாத கோபத்தை ஏற்படுத்தியது. என்ன சொல்லுகிறாய்,
நான் தான் பெரிய பிரம்மம், நான் என்னத்தான் எல்லாரும் கும்பிடணும், எல்லாரும் என்னத்தான் வணங்கணும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ வந்து ஏதோ பூமாதேவி நாயகர் தான் பெருசு அப்படின்னு சொல்ற, யார் அவர் என்று கேட்டார். இல்லை சுவாமி, நாராயண பெருமான். எந்த நாராயணன்? அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பூமாதேவி எங்க பாப்பம் என்று விட்டு பூமியை பாயாக சுருட்டி பாட்கடலுக்குள்ளே அடியிலே கொண்டு போய் புதைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. நீங்க கேட்கலாம், இது என்னெல்லாம் பொருத்தமாண்டு? இந்த பூமியில 70% இருப்பது நீர். சில நேரம் சுனாமி அடித்தால், வெள்ளம் பொங்கி எழும்பினால் பூமியினுடைய பல பகுதி கடலுக்குள்ளே அமிழ்ந்து விடும். நான் நினைச்சேன் புராணம் சொல்றது சரிதான் என்று. ஏனென்றால் பூமியை பாயா சுருட்டி பாற்கடலில் ஒரு மூலையில கொண்டே புதைத்து விட்டானாம் இந்த இரண்யாக்ஷன் என்று புராணம் சொல்லுகிறது. சுனாமி வந்தபோது அப்படித்தானே பல இடங்கள் அழிந்து போச்சுது, எல்லாம் வீடு கீடு எல்லாம் கொண்டே கடலுக்குள்ளே அமிழ்த்தி விட்டுச்சு. அந்த நிலமே தெரியாம போயிட்டு கடல் காவு கொண்டு விட்டது. அப்போ இந்த புராண கதை சரி என்பது எங்களுக்கு தெளிவாகிறது. இப்படியே கொண்டே பூமியை பாற்கடலுக்கு அடியில இரண்யாக்ஷன் மறைத்து வைத்து விட்டார். இப்போது பூமாதேவி ரொம்ப வேதனைப்பட்டு பரிதவித்து தன்னுடைய நாயகராகிய நாராயண பெருமானை துதி செய்கிறார். என் நாயகரே நாராயண பெருமானே, என்னை காப்பாற்ற வேண்டும், இரண்யாக்ஷன் இப்படி செய்து விட்டான், பெரும் விபரீதம் இருக்கு, பூமியை காணையில் என்று எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மிக துன்பமா போச்சு, உயிர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள், என்னை மீட்க வேண்டும் என்று கேட்கிற போது நாராயண பெருமான் தன் மனைவியை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவர் பன்றி அவதாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். அதான் வராக அவதாரம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி 10 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதிலே ஒரு அவதாரம் வராக அவதாரம், பன்றி வடிவமான அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், பலராமம், பரசுராம, தசரதராம, கிருஷ்ண, கல்கி என்று 10 அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த அவதாரங்களிலே பன்றி வடிவமாக எடுத்தது வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்தை எடுத்து, இந்த வராக அவதாரத்திலே அந்த பன்றிக்கு 2 கொம்புகள், அந்த கொம்புகளோடு 7 கடலை கடந்து பாற்கடலுக்குள்ளே போய் அடியிலே இருந்த அந்த பூமியை மறைத்து வைத்திருந்த இரண்யாக்ஷனோடு சண்டை போடுகிறார். கடும் யுத்தம் இரண்யாக்ஷனுக்கும் இந்த வராக அவதாரம் எடுத்த பன்றி வடிவம் எடுத்த நாராயணர் பெருமானுக்கு நடக்கிறது. ஒரு கட்டத்திலே சிவனுடைய அனுக்கிரகத்தாலே, சிவபூஜைக்காரன் தானே நாராயண பெருமான், சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தாலே அவன் பெற்ற வரங்களை எல்லாம் அழித்து தன் கொம்புகளால் குத்தி அந்த வராகத்தை கொன்று விடுகிறார், பன்றியை. அந்த பன்றி நிலையிலே அந்த வராகம் அந்த இரண்யாக்ஷனை கொன்று விடுகிறது. இந்த இரண்யாக்ஷனை கொன்ற உடனே தன் கொம்புகளுக்கு இடையிலே பூமாதேவியை மீட்டெடுத்து அவர் மீண்டும் பூமியை நிலைநிறுத்தினார். ஆனால் இந்த வராக அவதாரத்தோடு நிற்கின்ற அந்த பன்றி வடிவத்தோடு நிற்கிற நாராயண பெருமான் இரண்யாக்ஷனை கொன்று அந்த ஆக்ரோஷத்தால் நின்றதால் அந்த பன்றிக்கு முரட்டுத்தனம் கூடிவிட்டது. பொதுவாக நாங்கள் எதோடு சேர்றோமோ அதே மாறிவிடுவோம் என்று சொல்லுவார்கள். பன்றியோடு சேர்ந்த பசுவும் அழுக்கை சாப்பிடும் என்று சொல்லுவார்கள். எதோடு சேர்கிறோமோ அதாக நாங்கள் மாறிவிடுகிறோம். அதனாலே தான் பல நூல்கள் சொல்லுகிறது, நல்லாரோடு கூட்டிருக்க வேண்டும், பண்புள்ளாரோடு கூட்டிருக்க வேண்டும், அறிஞரோடு கூட்டிருக்க வேண்டும், நல்லவர்களோடு கூடினால் வாழலாம் என்று சொல்லி. இங்கே நீங்க பார்த்தா தெரியும், இந்த பன்றி அவதாரத்தை எடுத்ததால் நாராயண பெருமான் பன்றிக்குள்ள பூர்ந்த அந்த அவதாரத்தை எடுத்தபடியால் இரண்யாக்ஷனை கொன்றதால் அது ஆக்ரோஷம் கொண்டு தாக்கத் தொடங்கியது. பன்றி வடிவத்திலே இருந்த நாராயண பெருமான் பல பேரை கொம்புகளாலே குத்தி கிளறி குடலை புடுங்கி பல பேருக்கு உயிர் சேதங்கள் எல்லாம் செய்து பெரிய அட்டகாசம் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறது. தேவர்கள் மீண்டும் வேதனைப்பட்டார்கள். இது என்னப்பா, இரண்யாக்ஷன் முடிந்து விட்டான், இரண்யாக்ஷனாலே வந்த துன்பங்கள் எங்களுக்கு போய்விட்டது என்றெல்லாம் நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க, மாறாக இப்போது சிக்கல் ஏற்பட்டு விட்டதே. இந்த நாராயண பெருமான் பன்றி வடிவத்திலே இருந்து எல்லாருக்கும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாரே என்று கருதி எல்லோரும் கைலங்கிரிக்கு போய் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சுவாமி, எங்களை காப்பாற்ற வேண்டும், இந்த வராகம்
பெரிய அட்டகாசம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற நாராயண பெருமான் எங்களை காக்க வேண்டிய சுவாமி எங்களை அழித்து கொண்டிருக்கிறார், இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் எல்லோரும் முறையிட்டார்கள். சிவபெருமான் இந்த வேளையிலே தேவர்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டவர் முருகப்பெருமானை அழைத்தார். முருகனை அழைத்து, முருகா, நீ சென்று இந்த வராகத்தை அடக்கி, வராகத்தை ஒடுக்கி, அதை நல்லெல்லைக்கு மாற்றி வா என்று அனுஜை புரிந்தார். முருகப்பெருமான் தாயேன் தந்தையும் இந்த இடத்திலும் வலம் வந்து அவர்களை வழிபாடு செய்துவிட்டு அவர் வேகமாக இந்த பயங்கரமான சேட்டைகளை செய்து கொண்டிருக்கிற வராகத்தை நோக்கி போகிறார். வராகம் வெள்ளும்பி பெரிய அட்டகாசம் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் போய் அந்த வராகத்தினுடைய அந்த 2 கொம்புகளையும் பிடித்து ஒரு சுற்றி சுற்றி தூக்கி அடிக்கிறார். அடித்த அடியிலே அந்த பன்றி கொட்டமெல்லாம் அடங்கி ஒடுங்கி போகிறது. முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை இந்த இடத்திலே பார்க்கலாம். ஒரு வகையிலே பார்த்தால் நாராயண பெருமான் அவருக்கு மாமன் முறை. ஆனால் அவர் பன்றிக்குள்ளே போய் இப்படி மாறிவிட்டாரே என்று கருதி ஓங்கி அடித்தார். பன்றியினுடைய மூச்சை அப்படி தெளிந்து ஒடுங்கி நின்றது. 2 கொம்புகளையும் முறித்தார். ஏன்னா இந்த கொம்புகள் தானே பல பேரை குத்தி பல அட்டகாசம் எல்லாம் செய்துவிட்டது. ஆகவே இந்த கொம்புகள் 2ஐயும் முறித்து எடுத்து கொண்டாராம் முருகப்பெருமான். முறித்து எடுத்து பன்றியை அடக்கினார். பன்றி அப்படியே எழுந்து நின்று முருகனை கையெடுத்து வணங்கியது. முருகப்பெருமானை அந்த மகாவிஷ்ணுமூர்த்தி பன்றி அவதாரத்தோடு வணங்குகிற போது தேவர்கள் எல்லாம் பூமாறி சொரிந்தார்கள். இந்த இடத்திலே முருகப்பெருமான் அந்த பன்றியை அடக்கி கொம்புகளை முறித்து தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு முருகன் காட்சி கொடுத்த அந்த மூர்த்தம்தான் நண்பர்களே பாரகோன் மத்த பங்க மூர்த்தம் என்று கூறப்படுகிறது. அப்படிவா ஞாபகம் வச்சு கொள்ளணும். பன்றியை அந்த பன்றியின் 2 கொம்புகளை முடிச்சு கையில் வச்சு கொண்டிருக்கார். அப்படி கையில் வச்சு கொண்டு முருகப்பெருமான் வேலோடு சேர்ந்து இனிய கரங்களோடு காட்சி கொடுக்கிற அந்த மூர்த்தம் தான் பாரகோன் மத்த பங்க மூர்த்தம். தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிந்து முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். முருகப்பெருமான் இந்த மூர்த்தத்திலே காட்சி கொடுக்கிற போது இந்த மூர்த்தத்தினுடைய தனித்துவம் என்னன்னு நீங்கள் ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு அன்பர்களே. இந்த திருமூர்த்தத்துக்கு என்ன சிறப்பு? எங்களுடைய உலகத்திலும் இப்படி சில பேர் முரட்டுத்தனம் கொள்ளுவார்கள். சில பேர் பாருங்கோ, குடி நல்லா குடிச்சிட்டு தங்கட நிலையை மறந்து பேசக்கூடாத பேச்சு, முரட்டுத்தனமான செயல், பல சிக்கல்களை செய்வார்கள். சாதாரணமாக குடிக்காமல் இருந்தால் ஒரு 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 சுந்தரம் என்று சொல்லி ஒரு எடுத்துக்கொண்டு அவர் நல்லவர். ஆனால் குடித்தா அவர் அந்த உள்ளுக்குள்ளே குடி போன உடனே அவர் மாறிடுவார். தன் நட்பண்பெல்லாம் விட்டுட்டு அட்டாசம் விடுவார். அல்லது ஒரு போதைப் பொருளை பாவிக்கிற போது அவர் நிலை மாறிவிடுகிறார். அல்லது கோபம் பெறுகிற போது முரட்டுத்தனமான நிலை மாறிவிடுகிறார். நிலை மாறி பல விபரீதங்களை மக்களுக்கு செய்யக்கூடும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்ய வேண்டிய திருமூர்த்தம் எதுவென்றால் இந்த வாரகோன் மத்த பங்க மூர்த்தம். இந்த வாரகோன் மத்த பங்க மூர்த்தத்தை அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணினீர்களானால் அப்படியான அந்த முரட்டுத்தனமான செயல் செய்கிறவர்களால் உங்களுக்கு துன்பம் வராது. அந்த திருமூர்த்தம் எப்படி நாராயண பெருமான் பன்றிக்குள்ள பூந்து தன் நோக்கத்தை நிறைவு செய்த பின்பு அந்த அசுரனை கொன்றதால் ஏற்பட்ட அந்த வெறியால் நான் என்ற அகங்காரத்தால் மமதையால் செயற்படுகிற போது முருகப்பெருமான் அடக்கி கொம்புகளை உடைச்சி எடுத்து அடக்கி நிற்கிறாரோ அதே மாதிரி ஒரு நிலையை முருகப்பெருமான் அந்த உங்களுக்கு துன்பம் செய்பவர்களை அடக்கி உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்பதை இந்த மூர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 கொம்புகளையும் முறித்து கொண்ட முருகப்பெருமான் அந்த 2ஐயும் கொண்டு போய் முருகப்பெருமானுடைய மன்னிக்க வேண்டும் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களிலே வைத்து வணங்குகிறார். அப்போது சிவபெருமான் அந்த கொம்புகளை எடுத்து தேவர்கள் கேட்கிறார், அந்த கொம்பு சுவாமி இந்த கொம்புகளை எடுத்து நீங்கள் மாலையாக சூடுங்க. அப்படி சிவபெருமான் அந்த கொம்புகளை மாலையாக சூடுகிறார். கந்தபுராணத்திலே தசீசி முனிவருக்கும் தக்கனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடலிலும் இந்த வரலாறு வருகிறது. 6வது தட்சகாண்டத்தில் தக்கன் யாகம் செய்கிற போது அங்கே தசீசி முனிவர் போகிறார். அவர் விரும்பி போகவில்லை.
என்ன நடக்குன்னு பார்க்கன்னு போகிறார். சில முனிவர்கள் அகத்தியர், விஸ்வாமித்திர, பரத்வாத்ரி முனிவர்கள் போக இல்லை. இந்த தசீ முனிவர் போகிறார். போகிற போது தக்கனுக்கும் தசீ முனிவருக்கும் உரையா நடக்குது. அப்போ தக்கன் கேட்குறான், உங்களோட சிவபெருமான் கொம்புகளை எல்லாம் சூடிக்கிறாரு, என்ன பித்தனா பேனான்னு சொல்லி. அப்படி கேட்கிற போது அதுக்கு விளக்கம் தசீசி முனிவர் சொல்லுகிறார். அந்த வரலாறும் இந்த வரலாறும் ஒன்றாக வருகிறது. கொம்புகளை சிவன் மாலையாக சூடிக்கொள்கிறார். இப்படி அந்த பன்றியை அடக்கி ஒடுக்கி முருகப்பெருமான் காட்சி கொடுத்த அந்த வடிவம்தான் வாரகோன் மத்த பங்கமூர்த்தம். முருகப்பெருமான் செய்த இந்த தீரச் செயலால் மகாவிஷ்ணுமூர்த்தியினுடைய ஆணவம், இந்த பன்றிக்குள்ளே இருந்த கொட்டம் எல்லாம் அடங்கி அந்த பன்றி கொம்பு ஒடிந்த நிலையிலே முருகப்பெருமானையும் கையெடுத்து வணங்கி சிவபெருமானையும் வணங்கி கொண்டு புராணம் பாடியதாம். அது எங்களுக்கு தெரியணும். அதான் வராக புராணம். வடமொழியிலே இருக்கிற ஒரு புராணம் வராக புராணம். அந்த வராக புராணத்தை முருகப்பெருமான் இப்படி அடக்கி நின்ற நிலையிலே ஆணவம், அகந்தை, மமதை அதெல்லாம் ஒடுங்கி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இந்த பன்றி வடிவத்துக்குள்ளே இருந்து சிவனை தொதி செய்கிற புராணம். பேர் எங்களுக்கு வராக புராணம் என்று வருகிற போது நாங்கள் யோசிக்கலாம், இது விஷ்ணுவினுடைய புராணமோ, விஷ்ணுவை பற்றி கதை சொல்லுகிறதோ நினைக்கலாம். விஷ்ணுவை பற்றி அது சொல்லவில்லை, சிவனுடைய பராக்கிரமத்தை தான் எடுத்து சொல்லுகிறது. சிவபுராணங்களிலே ஒன்று. ஆனால் முருகப்பெருமான் அடக்கப்பட்ட நிலையிலே பன்றி வடிவத்திலே இருந்து முருகப்பெருமான் அடக்கினபடியா ஞானம் கைவிடப்பட்டது. முருகப்பெருமான் கை வச்சா யாருக்கு ஞானம் வரும்? எல்லா வரலாற்றிலும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஏண்டால கையில் ஞானசக்தி வேலை வச்சிருக்கிறார். ஞானமே வடிவானவர், அறிவே வடிவானவர். அவர் அருள் பட்ட உடனே எல்லாம் ஞானமாக மாறிவிடும். ஆகவே அந்த வராகத்துக்கு ஞானம் உண்டாச்சு. அதனால் இந்த வராக புராணத்தை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பாடினார். அந்த பெருமை எங்களுக்கு தெரியணும். வராக புராணத்தை படித்தா அதனுடைய தனித்துவம் எங்களுக்கு தெரியும். இப்படி பெரிய ஒரு பராக்கிரமத்தை செய்தவர் முருகப்பெருமான். அதனாலே தான் அவரை வாரகோன் மத்தபங்க மூர்த்தி என்று பெருமையோடு சொல்கிற சிறப்பை இந்த வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். அன்பர்கள் இந்த மூர்த்தத்தினுடைய தனித்துவத்தை உணர்ந்து இந்த திருமூர்த்தத்தை நாமத்தை ஜெபம் பண்ணி வணங்கினால் உங்களுக்கு நல்லருள் உண்டு என்று கூறி இவ்வளவிலே இந்த தெய்வீக உரியரங்கை நிறைவு செய்து கொள்வோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம்.